பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ஒரு ஊர்ல ராமு அப்படிங்கிற விவசாயி இருந்தா. அவனுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற பொண்டாட்டி இருந்தா. கொஞ்சம் இருக்கிற நிலத்துல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமு கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அவனுக்கு வர வேண்டிய வருமானம் மட்டும் ரொம்ப குறைவா வந்ததுனால கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். லக்ஷ்மி, நம்ம வயல்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கேத்த பலன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். நம்ம வருமானம் இப்படியே வந்தா எப்படி லக்ஷ்மி நம்ம கஷ்டம் போவோம்? இன்னைக்கு சரியாவும் நாளைக்கு சரியாவோன்னு பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு அடிக்கடிக்கு தோணிக்கிட்டே இருக்கும், வயல வித்துட்டா என்ன ஆகும்னு. ஐயோ, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. வயல வித்துட்டா எப்படிங்க நம்ம பொழைக்கிறது? அந்த கடவுள் கண்டிப்பா ஒரு நல்ல வழிய நம்மளுக்கு காட்டுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாரு. இப்படி அவங்க 2 பேரும் வயல்ல வேலை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க ஒரு வழியில மாடை பார்த்தாங்க. அந்த மாடு ரொம்ப சோர்வா இருந்தது. லக்ஷ்மி, அங்க பாரு, அங்க ஒரு மாடு நின்னுகிட்டு இருக்கு. ஐயோ, ஆமாங்க, மாடை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா லக்ஷ்மி, அந்த மாடை பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி. ஐயோ ஆமாங்க, பார்க்க எவ்வளவு சோர்வா இருக்குங்க. யார்தோ என்னவோ, ஆனா பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது? லக்ஷ்மி, ஒரு வேலை செய்யலாம். இத நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு நல்லா தீனி போட்டு வளர்க்கலாம். இதுக்கு உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் யாருக்காவது இத வித்துடலாம். என்ன சொல்ற லக்ஷ்மி? மாடுக்கு தீனி போடுற அளவுக்கு கூட நம்ம கிட்ட வசதி இல்லையாங்க. நம்ம என்னங்க பண்றது? இருக்கட்டும் லக்ஷ்மி, ஆனா அந்த மாடை அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல எனக்கு. மனுஷங்களா இருந்துகிட்டு நம்மளால செய்ய முடியாதுன்னா எப்படி லக்ஷ்மி? சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதப்படியே செய்யுங்க. சரி வாங்க, கூட்டிட்டு போலாம். இப்படி கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த மாடுக்கு கொஞ்ச நாள்ல உடம்பு சரியாச்சு. ரங்கா கூட அந்த மாடுக்கு கங்கா அப்படின்னு பேரு வச்சான். அவங்க வீட்டு மனுஷங்கள்ல ஒருத்தரா மாடை பாத்துக்கிட்டான். இப்படி கொஞ்ச நாள்ல கங்கா பால் கொடுக்க ஆரம்பிச்சது. லக்ஷ்மி, பாத்தியா, மாடு பால் கொடுக்குது. ஆமாங்க, நம்ம மாடை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல வேலை செஞ்சோம். நம்ம மாடை காப்பாத்துனா அந்த மாடு நம்மளுக்கு பால் கொடுத்து நம்மள காப்பாத்துது. ஆமா லக்ஷ்மி, நம்மளுக்கு கொஞ்சம் பால் போதும், மத்த பாலை என்ன பண்றதுன்னு தெரியல. மிச்சத்தை வித்தா காசு வரும் இல்லங்க, நம்ம கஷ்டமும் தீர்ந்து போகும். ஆமா லக்ஷ்மி, ரொம்ப நல்ல வார்த்தையே சொன்ன. ஊர்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பால் விக்கலாம், அப்ப நம்மளுக்கு நல்ல ஆதாயம் வரும். இப்படி ராமையா லக்ஷ்மி கொஞ்சம் பாலை அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டு மிச்ச பாலை ஊரு ஜனங்களுக்கு காசுக்கு அப்படின்னு விக்கிறதுக்காக ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க கஷ்டமான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிக்கிட்டே வந்துச்சு. பாரு லக்ஷ்மி, நம்ம கங்கா நம்மளுக்கு எவ்வளவு உதவி செய்யுதுன்னு. ஆமாங்க, அதுக்கு தாங்க சொல்றது, நம்ம யாருக்காவது உதவி பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு. அந்த ஊர்ல கொஞ்சம் பேருக்கு ராமையாவுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குன்னு பொறாம வந்துச்சு. முக்கியமா அந்த ஊர்ல இருக்கிற வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ராமையாவோட முன்னேற்றம் பார்க்க முடியல. அவனுக்கு வெங்கடேஷத்துக்கு நிறைய வயல் இருந்தது, இருந்தாலும் அவனுக்கு ஆசை ரொம்பவே அதிகம். ஒரு நாள் வெங்கடேஷும் அவனோட நண்பன் கூட பேசிக்கிட்டு இப்படி சொன்னான். இங்க பாரு சுப்பையா, ஆமா, ராமையாவுக்கு அவ்வளோ பணம் எங்கிருந்து வந்துச்சு? டேய், அவனுக்கு பணம் அதிகமா வந்தா உனக்கு என்னடா? உனக்கு எதுக்குடா இந்த வயித்தெரிச்சல்? அவனை பார்த்து நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? இந்த ஊர்ல அவனுக்கு ஒரு மாடு கிடைச்சது, அதனால தானே அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்துச்சு. அந்த மாடுனாலதான் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இருக்குதோ என்னவோ. நல்லது நடக்கிறது என்னவோ நல்லதுதான், ஆனா அவங்களுக்கு நல்லது நடக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட இருந்து அந்த மாடை எப்படியாவது வாங்கியாகணும். வாங்கணும் அப்படின்னா அந்த மாடை நீ வாங்கிக்கிறியா? இருடா, பாத்துக்கிட்டே இரு, நான் என்ன பண்றேன் பாரு. ஒரு நாள் வெங்கடேஷம் ராமையா கிட்ட வந்தான். வணக்கம் வெங்கடேஷ், எந்த வேலையா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? உங்ககிட்ட இருக்கிற மாடை எனக்கு கொடுக்கறியா அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னோட கங்காவா? என் கங்கா உங்களுக்கு எதுக்கு? இங்க பாரு ரங்கா, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் கொடுக்கறேன், கங்காவை எனக்கு கொடுத்துரு. இங்க பாருங்க வெங்கடேஷும், கங்கா எங்களுக்கு மாடு மட்டும் கிடையாது, எங்க வீட்ல ஒரு ஆளு மாதிரி. அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்க கங்காவை யாருக்குமே கொடுக்கறதா இல்ல. ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற?
உனக்கு காசோட அவசியம் இருக்குதானே? ஆமாங்க, எனக்கு காசு முக்கியம்தான். இருந்தாலும் கங்காவை நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல. டேய், நான் கேக்குற மாதிரி எனக்கு மாடு கொடுக்கலனா அப்புறம் உனக்கு நல்லதே நடக்காது. இங்க என்னதான் பண்ணாலும் நான் கங்காவை மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஓஹோ, அப்படியா? சரி, பாத்துக்கலாம். வெங்கடேஷம் எப்படியாவது கங்காவை வாங்கியே ஆகணும்னு ஒரு பிளான் போட்டான். இப்படி வெங்கடேஷம் அவனோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் நைட் நேரத்துல ரங்காவோட வீட்டுக்கு வந்தான். ஆனா கங்கா ரொம்பவே புத்திசாலி. யாரோ புது மனுஷங்க வர்றது பார்த்து ரொம்ப கட்டியா சத்தம் போட்டு கத்திச்சு. அந்த சத்தத்தை கேட்டு ரங்கா லக்ஷ்மி 2 பேரும் எந்திரிச்சாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, பாத்தியா? கங்கா கத்திட்டு இருக்கு. யாரோ வந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, கங்கா எதுக்கு அப்படி கத்துது? இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியே வந்து பார்த்தாங்க. வெளியே வந்து பார்த்த உடனே கங்கா பக்கத்துல யாரும் முகம் தெரியாதவங்க புது ஆளுங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடியே வெங்கடேஷம் கூட நின்னுக்கிட்டு இருந்தான். ஏய், யார் நீங்க? எங்க யாரோ திருடங்க வந்திருக்காங்க. திருடன், திருடன், யாரோ திருடங்க வந்திருக்காங்க, வாங்க. ஆமா, திருடங்க வந்திருக்காங்க, திருடன், திருடன். ராமையா லக்ஷ்மி 2 பேரும் சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்தாங்க. அங்கிருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு பார்த்த திருடங்க எல்லாரையுமே ஊர் ஜனங்க எல்லாரும் சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அவங்க கூட இருந்த வெங்கடேஷத்தை கூட சுப்பி வீட்டாண்ட கூட்டிட்டு வந்தாங்க. ஏ வெங்கடேஷம், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? ரங்கையா ரொம்ப நல்லவன். அந்த மாதிரி நல்லவங்கிட்ட போய் இந்த மாதிரி வேலை செய்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி அநியாயம் பண்றது தப்பு இல்லையா? ஆமா வெங்கடேஷம், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சாலும் தப்பு இல்ல. ராமையா, நீங்க பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி நாங்க எல்லாரும் பத்திரமா பாத்துக்கிறோம். வெங்கடேஷம் கூட அவனோட தப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் ரங்கையா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு காலுக்கு ஏதோ அகப்பட்ட மாதிரி இருந்தது. என்னது அப்படின்னு பூமிக்கு அடியில கைவிட்டு தேடி பார்க்கும்போது கல்லு மாதிரி என்னவோ கிடைச்சது. என்ன இது? ஏதோ பெரிய கல்லு மாதிரி இருக்கு. என்னது இது? ரங்கையா அது மேல இருந்த மண்ணெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய பானை இருந்தது. அந்த பானைய பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்னது இது? இது மேல ஏதோ போட்டு மூடி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு திறந்து பார்த்த உடனே கண்ணுக்கு ஜொலிக்கிற தங்கமா இருந்தது. அந்த பானை முழுக்க தங்க நாணயங்க பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. ரங்கையா அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனான். வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டி கிட்ட காட்டுனான். ரங்கையா கையில இருக்கிற பெரிய பானைய பார்த்து அவளும் ஆச்சரியப்பட்டா. என்னங்க, என்னங்க இது? இவ்வளோ பெரிய பானை, இது முழுக்க தங்கம் எங்க இருந்து கிடைச்சது? லக்ஷ்மி, இது நம்ம வயல்ல கிடைச்சது. இது முழுக்க வெறும் தங்கம் தான் இருக்கு. ஆமா, இப்ப என்னங்க பண்றது? இருந்தாப்புல இருந்து இவ்ளோ தங்கம் கிடைச்சது பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் எதுவுமே பேசாம இத வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். லக்ஷ்மி, இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தங்கம் இல்ல. இது பூமிக்கு அடியில இருந்து வந்திருக்கு. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். இது நம்ம கஷ்டப்பட்டு வந்தது இல்லல்ல. ஆமா லக்ஷ்மி, நீ சொல்றது என்னவோ சரிதான். இந்த ஊரு ஜனங்க கிட்ட சொன்னா அவங்களே ஒரு நல்ல வழிய காட்டுவாங்க. அவங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். ஆமா லக்ஷ்மி, நம்ம ஊர் பெரியவர்கிட்டே சொல்லிடலாம். அப்பதான் அவரு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பாக்குவாரு. சரி, இப்பவே கிளம்பலாமா? சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே கேக்குறேன். இப்படி ரங்கையா உடனே அந்த பானையை தூக்கிக்கிட்டு ஊரு பெரியவர்கிட்ட போனா. அங்க அந்த பெரியவரை பார்த்து, ஐயா வணக்கங்க ஐயா. என்ன ரங்கையா இந்த பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம்? என்ன பானை அது? ஐயா, அது என்னோட வயல்ல கிடைச்சது. என்னது, இந்த பானை உன்னோட வயல்ல கிடைச்சதா? உடனே ரங்கையா கூட பானையோட துணியை எடுத்தான். எடுத்த உடனே பளபளன்னு தங்கம் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. அத பார்த்த ஊர் ஜனங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இது, வெறும் தங்க நாணயங்களா இருக்கு. ஆமா, இவ்வளோ நாணயங்க எங்க இருந்து கிடைச்சது? ஐயா, நான் வயல்ல வேலை செய்யும்போது எனக்கு கிடைச்சது. அப்புறம் இங்க எதுக்காக கொண்டு வந்த?
கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நீங்க தானே, அப்ப இது உங்களுக்கு தானே சொந்தம். ஐயா, என்னங்க ஐயா பேசுறீங்க? நாங்க கஷ்டப்படாம கிடைச்சது இது எங்களுது இல்ல. அதனாலதான் இந்த ஊரு ஜனங்களுக்கெல்லாம் இத பங்கிடலான்னு கொண்டு வந்தேன். அதனாலதாங்க ஐயா கொண்டு வந்தேன். அது நீங்க தான் சொல்லணும் இத என்ன பண்றதுன்னு. டே ரங்கையா, நீ ரொம்ப நல்லவன்டா. உன்ன மாதிரி இவ்வளோ பணம் வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா அவங்க இந்த பணத்தை ஊரு ஜனங்களுக்காக கொடுத்திருப்பாங்களா? அமரங்கையா, உன்னோட உண்மைத்தனம் ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த காசை நம்ம எல்லாருமே சேர்ந்து 4 பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஐயா, நான் சொல்றதும் அதேதாங்க ஐயா. இந்த பணம் எனக்கு வேண்டாம், மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி செய்யுங்க ஐயா. இப்போ நம்ம எல்லாரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். எப்படியும் இந்த ஊருக்குள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் இல்லைல்ல, இந்த பணத்துல ஒரு ஸ்கூலையே கட்டலாம். எப்படியும் நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா பட்டணத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறதா இருக்கு. நம்மளும் ஒரு ஹாஸ்பிட்டல கட்டலாம். ஐயா, நீங்க சொன்னதும் சரியா இருக்குங்க ஐயா. இப்படி பெரியவங்க எல்லாம் பேசி முடிவெடுத்தாங்க. அந்த காசுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ராமையாவை புகழ்ந்தாங்க. அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஸ்கூலை கட்ட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலையும் கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஏழை பசங்களுக்கு கூட படிப்பு கிடைச்சது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாதவங்களுக்கெல்லாம் அதே ஊர்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சது. ராமையாவோட வாழ்க்கையே மாறி போச்சு. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையா நேர்மையா இருந்தா நம்மளுக்கு எப்ப இருந்தாலும் நல்லதே நடக்கும். அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல சோமையா அப்படிங்கிற ஒரு சின்ன விவசாயி இருந்தான். சோமையாவுக்கு சின்னதா ஒரு வயல் இருந்துச்சு. அந்த வயலை விவசாயம் செஞ்சு தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். சோமையாவோட மனைவியோட பேரு பார்வதி. அவங்க 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சந்தோஷமான குடும்பம். சோமையா எப்பவுமே வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் தன்னுடைய வயலை உழுதுகிட்டு அவன் வயல்ல விதைகளை போட்டுக்கிட்டு இருந்தான். சூரியன் தலைக்கு மேல வந்தாலும் கூட அவன் வேர்வை சிந்திக்கிட்டே வேலைகளை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சதுன்னா நல்ல லாபமும் கிடைக்கும். அந்த பணத்துல என் பிள்ளைங்களும் என் பொண்டாட்டியும் வயிறார சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அங்க வந்தா. ஏங்க, வெயில் அதிகமா இருக்கு, வாங்க வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு பார்வதி, அதையும் முடிச்சிட்டு வந்து நான் சாப்பிடுறேன். தினமும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்ப யார் பாத்துக்கிறது? கஷ்டப்பட்டு உழைக்கலனா விளைச்சல் விளையாதே. கஷ்டப்பட்டாதானே அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியுங்க. அதுக்காக சாப்பிடாம இருந்தா பலம் வந்துருமா? சாப்பிட்டாதானே பலம் வரும். வந்து சாப்பிடுங்க. சரி சரி, நீ சொல்றது சரியாதான் இருக்கும், சாப்பிட வரேன். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து மரத்தோட நிழல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, வயல் வேலை இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 1 வாரம் இருக்கு பார்வதி. முதல்ல களிச்செடிங்களை புடுங்கணும், அதுக்கப்புறம் உரம் போடணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்குங்க. கவலைப்படாத பார்வதி, கஷ்டப்பட்டாதானே நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படுறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. உங்கள மாதிரி புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி பார்வதி, எனக்கு வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க, பார்த்து கவனமா வேலைய பாருங்க. பார்வதி வீட்டுக்கு போனா. சோமையா அவனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். சோமையா எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். கிராமத்துல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து அவன் தான் நிப்பான். ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ரங்கையா அப்படிங்கிற விவசாயி உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்தான். அவனை பாக்குறதுக்காக சோமையா ரங்கையாவோட வீட்டுக்கு போனான். ரங்கையாவுக்கு இப்ப எப்படி இருக்கு லக்ஷ்மி? 2 நாளா ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, படுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகலையா? அவரு வேலைக்கு போனாதான் 4 காசே வரும். இதுல அவரை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போக? இந்தா, இந்த பணத்தை வாங்கிக்கோ, அவனுக்கு மருந்து வாங்கி கொடு, அவன் சீக்கிரமாவே குணமாயிடுவான். நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேங்க. என்ன லட்சுமி இது, நாம எல்லாரும் ஒரே கிராமத்துல இருக்கோம், ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கலனா எப்படி சொல்லு? அப்படி சோமையாவோட நல்ல குணத்தினால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவனை ரொம்பவும் பிடிக்கும். அவனுக்கு மரியாதையும் கொடுப்பாங்க. அதே ஊர்ல தான் பூஸ்வாமி அப்படிங்கிற ஒரு பணக்காரன் இருந்தான். அவனுக்கு அந்த ஊர்ல நிறைய வயல்கள் இருந்துச்சு. பணம் அதிகாரம் அப்படின்னா அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். என்ன பண்ணாலும் சரி,
பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன். அவனுடைய பேச்சு குணங்கள் எல்லாமே ரொம்பவும் மோசமானதா இருந்துச்சு. ஒரு நாள் அதே ஊரை சேர்ந்த ராஜையா பூஸ்வாமிய வந்து பார்த்து, வணக்கங்க பூஸ்வாமி ஐயா. என்ன ராமையா, இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? எல்லாம் நல்லா தானே இருக்கு? ஆ, எல்லாம் நல்லாதாங்க இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிய கேட்டு வந்திருக்கேன். உதவியா? என்கிட்ட உதவி கேக்குறதுக்கு என்ன இருக்கு? சரி சொல்லு, என்ன வேணும்? என்னோட வயல்ல விளைச்சலெல்லாம் காஞ்சு போய்கிட்டு இருக்கு. என் வயல்ல சுத்தமா தண்ணியே இல்ல. அதனால நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க கிணத்துல இருக்கிற தண்ணிய கொடுத்தீங்கன்னா என் வயலுக்கு அந்த தண்ணிய நான் பயன்படுத்திப்பேன். உன்னோட வயலுக்கு ஏன் கிணத்து தண்ணிய கொடுக்கறதா? நீ அறிவோட தான் பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன் கிணத்து தண்ணி என்னோட வயலுக்கே பத்தாது, இதுல உனக்கு எப்படி கொடுக்கறது? ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க கொஞ்சம் கருணைய காட்டினீங்கன்னா என்னோட வயலும் நல்லாதான் இருக்கும். கருணையா? கருணைய பத்தி எல்லாம் பேசி என் நேரத்தை வீணாக்காத. உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொல்லு, தண்ணி கொடுக்கறேன். இல்லனா இல்ல. என்கிட்ட பணம் இல்லைங்களே ஐயா. பணம் இல்லாம என்கிட்ட இலவசமா எதுவுமே கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. என் வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாம் வீணா போச்சுன்னா என் குடும்பமே பட்னியா இருக்க வேண்டியதுதான். உன் குடும்பத்தை பத்தி எனக்கு என்ன வந்துச்சு? உன்னால முடிஞ்சா பணம் கொடுத்து தண்ணிய வாங்கிக்கோ, இல்லனா அமைதியா விடு. சரிங்க ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, நான் வரேன். ஆ, கிளம்பு கிளம்பு, வேற எது இல்லல, என் நேரத்தை வீணாக்காத. ராஜையா கவலையா அங்கிருந்து போனான். ஒரு நாள் பூஸ்வாமி சோமையாவோட வயலை பார்த்தா. அந்த வயல் ரொம்ப சத்தா இருக்கிறத பார்த்து அவன் அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சோமையாவோட வயல்ல இவ்ளோ சத்து இருக்கா? என் வயலுக்கு பக்கத்துல இருந்தாலும் இத்தனை நாளா நான் கவனிக்கவே இல்லையே. எப்படியாவது இந்த வயலை ஏன் சொந்தமாக்கிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சோமையாவை போய் பார்த்து, சோமையா எப்படி இருக்க? உன்னோட வயல் ரொம்ப நல்லா இருக்கு, விளைச்சலும் நல்லா விளையுது போல. கடவுளோட கருணையால விளைச்சல் நல்லாதாங்க விளையுது. நானும் அவருடைய புண்ணியத்தினாலதான் இப்ப நல்லா இருக்கேன். வெறும் கடவுளோட தெய்வம் மட்டும் இல்ல, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனாலதான் உனக்கு அதுக்கேத்த பலனும் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தான் ஐயா. உன்னோட வயலை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை வருது சோமையா. பேசாம அந்த வயலை எனக்கு வித்துடுறியா? உனக்கு நான் நிறைய பணம் கொடுக்கறேன். என்னது, என்னோட வயலை விக்கணுமா? ஆமா. எதுக்குங்க ஐயா? உனக்கு பண தேவை இருக்குல்ல, உன் வயலை வித்தா நல்ல பணம் கொடுக்கறேன். இங்க பாருங்க ஐயா, இந்த வயல் எங்க அப்பா அம்மா எனக்காக கொடுத்த சொத்து. இதை என்னால விக்க முடியாது. நீ இன்னும் பழைய காலத்து ஆட்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத சோமையா. பணம் இருந்தா எது வேணும்னாலும் வாங்கலாம், எது வேணும்னாலும் விக்கலாம். பணத்தை விட எனக்கு என் வயல் ரொம்ப முக்கியங்க ஐயா. உனக்கு புரிய மாட்டேங்குது சோமையா. நான் உனக்கு கொடுக்கறது நல்ல வாய்ப்பு. இதுக்கு நீ ஒத்துக்கலனா அப்புறம் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். நான் என்னுடைய வயலை கொடுக்க போறது இல்லைங்க. சரி, உன்னோட இஷ்டம். ஆனா அதுக்கப்புறம் நீ கெஞ்சி கேட்டாலும் உன்னோட வயலை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூஸ்வாமி அங்கிருந்து கிளம்புனான். எப்படியாவது சோமையாவை அவன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சான். அதனால ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையுமே அவனுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு சோமைய மேல பிராது கொடுத்து அவனை பஞ்சாயத்துக்கு இழுத்தான். ஊர் பெரியவங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு தயாரா இருந்தாங்க. அங்க பூஸ்வாமி சிரிச்சுக்கிட்டே வந்தான். சோமையாவோ ரொம்ப கவலையா வந்தான். சொல்லு பூஸ்வாமி, இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டி இருக்க? பெரிய மனுஷங்களா, நான் சோமையா கிட்ட அவனுடைய வயலை எனக்கு விற்க சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் நல்ல விலையும் கொடுக்கறேன்னு சொல்லியும் அவன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். பெரியவங்களா இங்க பாருங்க, அந்த சொத்து எங்க அப்பா அம்மா எனக்காக கொடுத்தது. அதை விக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சோமையா, அதான் பூஸ்வாமி நல்ல விலையை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் உனக்கு அதுல என்ன பிரச்சனை? ஐயா, பணத்தை விட எனக்கு என்னுடைய வயல் ரொம்ப முக்கியம். அதை என்னால விற்க முடியாது. பாத்தீங்களா ஐயா, இந்த சோமையா எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான்னு. நான் அவனுக்காக நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் கூட அவன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். சோமையா, நீ பூஸ்வாமியுடைய பேச்ச கேட்கலனா உனக்கு தான் கஷ்டம் வரும். இந்த ஊர்ல அவன் எவ்வளவு பெரிய மனுஷன் உனக்கு தெரியும்ல. எனக்கு அது நல்லாவே தெரியுங்க ஐயா. ஆனா என்னோட வயலை விற்க முடியாது. நீ என்னோட பேச்ச கேட்கலனா உன்னால இங்க இருக்க முடியாது. கிராமத்தை விட்டு நீ வெளியே போக வேண்டியதா இருக்கும். கிராமத்தை விட்டு நான் எதுக்கு வெளியில போகணும்? ஆமா, உன்னால இனி இந்த கிராமத்துல வாழ முடியாது. உனக்கு இங்க யாரு என்ன உதவி செய்யறாங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேன். தலைவர்கள் எல்லாரும் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிக்கிட்டாங்க. சோமையா, நீ பூஸ்வாமியோட பேச்ச ஒழுங்கா கேட்டுடு, இல்லனா உனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருப்பா.
எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க ஐயா. நியாயமா? நியாயமெல்லாம் என்னோட கையில தான் இருக்கு. நான் சொல்றதுதான் நியாயம். கிராமத்து ஜனங்க யாரும் எதுவுமே பேசல. சோமையா தனியா தான் நின்னுக்கிட்டு இருந்தான். சோமையா, ஊருக்குள்ள எல்லாரு கூடவும் ஒத்து போய் தான்ப்பா வாழணும். பூசுவாமி சொல்றத கொஞ்சம் கேளு. சரிங்க ஐயா, நீங்க சொல்றத கேக்குறேன். அப்படி பூஸ்வாமி தலைவர்கள் எல்லாரையும் கையில போட்டுக்கிட்டு சோமையாவுக்கு விருத்தமா தீர்ப்ப சொல்ல வச்சான். சோமையா பாவம் எதுவும் செய்ய முடியல. அப்படி பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சோமையா ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு போனான். அவனுடைய பொண்டாட்டி அவனை சமாதானப்படுத்தினா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க நேர்மையே உங்களை காப்பாத்தோம். கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல கடுமையான வறட்சி வந்துச்சு. விளைச்சலெல்லாம் வீணா போய் ஜனங்க எல்லாரும் பசிப்பட்னியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பூஸ்வாமியோட வயலெல்லாம் கூட காஞ்சு போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோமையா அவனுடைய வயல் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி ஊறுறத அவன் கவனிச்சான். அத பார்த்து சோமையா ஆச்சரியமும் பட்டான், ரொம்ப சந்தோஷமும் பட்டான். தண்ணி ஊறி வெளியில வந்துகிட்டு இருக்கிற அந்த தரைய அவன் இன்னும் ஆழமா தோண்டினான். அப்போ அங்க பார்த்தா நிறைய தண்ணி இருந்துச்சு. உடனே சோமையா ஊர்க்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த இடத்த காட்டுனான். எல்லாரும் வந்து அந்த இடத்த பார்த்து சின்னதா ஒரு ஊத்து மாதிரி இருந்த அந்த இடத்த சுத்தி பெருசா கிணறு மாதிரி தவனாங்க. அந்த கிணத்துல நிறைய தண்ணியும் இருந்துச்சு. அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே அந்த கிணத்து தண்ணிய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே சோமையாவை பாராட்டினாங்க. அவனுடைய நேர்மை, நல்ல குணம் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அப்போ பூஸ்வாமியும் சோமையாவோட வயல வந்த அந்த தண்ணிய வச்சுதான் அவனுடைய வயலுக்கு தண்ணிய பாய்ச்சி விளைச்சல விளைய வச்சான். பூஸ்வாமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படியே அவனுடைய தப்பையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சோமையாவுடைய நேர்மைய பார்த்து அவன் வெக்கப்பட்டான். ஒரு நாள் அவன் சோமையாவை பாக்குறதுக்காக போனான். சோமையா, என்ன மன்னிச்சிடு சோமையா, நான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா நீ ரொம்ப நல்லவன். உன்கிட்ட இருக்கிறத எல்லாருக்குமே கொடுத்து அவங்களையும் நீ சந்தோஷமா வச்சுக்கிற. இதுல என்னங்க இருக்கு? நாம எல்லாரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கலனா எப்படி? பூஸ்வாமி அவனுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டான். சோமையாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அவனோட அன்னையில இருந்து நட்பா பழக ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நேர்மை எப்பவுமே ஜெயிக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நாம நேர்மையா இருந்தோம்னா அந்த கஷ்டத்துல இருந்து அதுவே நம்மள காப்பாத்தும்.